அந்தி கிறிஸ்துவும் 666 எப்பொழுதுமே ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. சில வேளைகள்ல கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதை விட அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகம் பேசி விடுகிறோமோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு சிலர் அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகம் பேசுகிறார்கள். ஆனா முழு வேதாகமத்திலையும் அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தை 4 முறை மட்டுமே வந்திருக்கிறது. 1 யோவான்ல 3 முறையும் 2 யோவான்ல 1 முறை, மொத்தத்துல 4 முறை மட்டுமே முழு வேதாகமத்திலையும் அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தை வந்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு இடத்துல கூட அந்தி கிறிஸ்து என்கிற வார்த்தையே இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமான தகவலா கூட இருக்கலாம். இப்படி 4 முறை மட்டுமே வந்த ஒரு விஷயத்தை குறித்து இவ்வளவு பிரம்மாண்டமாக நாம் பேசுகிறோம். இந்த அந்தி கிறிஸ்து பாருங்க, ஆளு மாறிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனையோ தலைவர்களை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க. புரொட்டஸ்டன்டும் பெந்தகோஸ்தக்காரங்களும் கத்தோலிக்க தலைவரை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இந்த அந்தி கிறிஸ்து மாறிக்கிட்டே இருப்பாரு பாருங்க. இப்போ எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தலைக்குள்ள ஏதோ வைக்கிற ஒன்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவரு தான் அந்தி கிறிஸ்துன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்திய அந்தி கிறிஸ்து அவர் தான். சபைகள்ல இது குறித்து தீவிரமா பேசுனதுனால நிறைய ஆங்கில படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவ பத்தி எடுத்திருப்பாங்க. ஆனா நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேதாகமும் ஒருபோதும் அந்தி கிறிஸ்துவ ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது உலகத்தை ஆட்சி செய்ய போகிற ஒரு ஆட்சியாளனாகவோ எங்கேயுமே காமிக்கல. வேதத்துல வருகிற அந்த 4 இடங்கள்ல கூட அந்தி கிறிஸ்து என்கிற ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அல்லது மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவர்களே அந்தி கிறிஸ்துவா இருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் அப்போ இருந்துச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து ஆவியில தான் இருந்தாரு, அவருக்கு மாம்சம் இல்ல, ஏன்னா மாம்சம் கெட்டது அப்படிங்கறத பேசுகிற ஒரு உபதேச குழுவினர் இருந்ததுனால அவர்களை குறித்து யோவான் சொல்லும் பொழுது அந்தி கிறிஸ்து ஆவி இப்பொழுதே கிரியை செய்கிறது, இப்பொழுதே நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க அப்படின்னு பேசுறார். ஆகவே வரப்போகிற ஒரு அந்தி கிறிஸ்துவை குறித்து, இந்த முழு உலகத்தையும் ஆளுகிற ஒரு தலைவனை குறித்து தேவையில்லாத பயத்தை உங்களை விட்டு நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். அப்படி ஒண்ணு நடக்க போறதில்ல, அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.